அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான 2 சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நான் 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு பொட்டேட்டோ குருமா, அது கூடவே தக்காளி சட்னி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் 1.5 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 3 விசில் வச்சு இந்த மாதிரி இறக்கி எடுத்துடலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி 2 கட் பண்ணோம்னா தோலை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி ஒரு 4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் போட்டு நல்லா காய வச்சிடுறேன். இது நல்லா கொதித்து வரும்போது சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 10 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிடுவோம். நான் 1.5 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூடவே போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினாலே போதும். நல்லா வதங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இது நல்லா நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பண்ணோம்னா கொஞ்சம் பொரியல் மாதிரி இருந்துடும். ஸோ இது கூட நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்து நல்லா கலரி விட்டுப்போம். இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை மட்டும் கொதி வந்தால் போதும். ஒரே ஒரு முறை கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இது சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா சட்டுன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு ஜஸ்ட்டு கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 2 விசிலில் நல்லா மேஷ் ஆகிடும். உருளைக்கிழங்கு மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழைங்களை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான சப்பாத்தி பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த டிஷ் என்னன்றதை பார்த்துடலாம். தக்காளி ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகா ஒரு 10, இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 20 கிராம் அளவுக்கு மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம புளி இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வெறும் மிளகாய்த்தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. தக்காளி நம்ம அதிகமாக போடுறதால புளியும் அது கூட சேர்த்து போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த காய்கறிலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம
தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிப்போம். நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி இது ஒரு 5 விசில் வைக்கணும். ரொம்ப நல்லா குழஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இதுக்கு நான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிவிபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.